friends, welcome to Chennai Super Kitchen. மறக்காம இந்த சேனலுக்கு subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நான் 1 கிலோ சிக்கன் லெக் பீஸ் எடுத்து மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துருக்கேன். அது இந்த மாதிரி கீரல் போட்டு வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சிகப்பு மிளகாயோட பேஸ்ட்டு. இதில் நான் 3 காஷ்மீர் மிளகாயும் 4 சாதாரண மிளகாயும் ஊற வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 லெமனோட ஜூஸ். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நம்ம எல்லா சிக்கன் பீசஸ் கூடயுமே நல்லா படுற மாதிரி தடவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீரலுக்குள்ளெலாம் போகிற மாதிரி மசாலாவை தடவி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக மசாலா தடவி வச்சாச்சு. இப்போ இதை அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ சிக்கன் 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கிட்ட சோம்பு. சோம்பு லைட்டாக பொரிஞ்சதும் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு. இப்போ இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். வெங்காயம் இது போல் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிங்க. நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். அதனால இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. நம்ம சிக்கன்லேயே உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் அளவாகவே உப்பு. நான் சிக்கன்லேயே மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கனால இதில் நான் மிளகாய் தூள் சேர்க்கலை. இப்போ நம்ம லெக் பீஸ்லாம் சேர்த்துடலாம். இதில் சிக்கன் ஊற வச்ச மசால் மீதி இருக்குது. இதை சிக்கனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்க்கணும். இப்போ இந்த லெக் பீஸ் எல்லாத்தையும் 5 நிமிஷம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஊற வச்ச மசாலா சேர்த்துடலாம். இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி அடிப்பிடிக்காமல் கிளறி மட்டும் விட்டுருங்க. இப்போ நம்ம லெக் பீஸ் எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இது கொஞ்சம் மசால் மாதிரி வேணுன்றவங்க இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணும், ஸோ இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ லெக் பீஸ் எல்லாம் சூப்பராக ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள் போட்டு கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான லெக் பீஸ் வறுவல் ரெடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இந்த ரெசிபி எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.